வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு இந்த முடிவை செஞ்சிருக்காங்க. ஸோ நம் நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தீபாவளிக்கு இந்த பரிசு தொகை அறிவிப்பு இல்லைங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் மேலான ஜிஎஸ்டியும் தீபாவளிக்கு குறைச்சிட்டாங்க. 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் இந்த பொங்கல் பரிசுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்குண்டான டோக்கன்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பொங்கல் பரிசு 2000 வருமா 5000 வருமா, இந்த ஜாக்பாட் யாருக்கு அடிக்க போகுது, இதுதாங்க கேள்விக்குறி. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆட்சிகளை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ரொம்ப கம்மி. ஆனா இந்த 2000 கொடுப்பதற்கு பதிலாக 5000 தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு புதிய உத்தரவும் போயிட்டு இருக்கு. தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய பொங்கல் பண்டிகை மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியாக செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதன்படி பொங்கல் பரிசாக ரொக்கப்பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது என 2 முக்கிய அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பொங்கல் பரிசு கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக 1000 ரொக்கமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் நிறுத்தப்பட்டு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. ஸோ இந்த பொருட்களின் தரம் குறித்து ரொம்ப பேர் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த பொங்கல் பரிசு தேர்தல் நெருங்கும் காலத்துல ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். ஸோ பீகார் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனே திருப்பி போட்டது அப்படின்றது மோடி அவர்கள் கொடுத்த இந்த 10,000 ரூபாய் மகளிருக்காக. ஸோ அதுதாங்க அந்த பீகார் அதே எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுக கையெடுத்திருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகை வந்து 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ 5000 ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்குமே 5000 ரூபாய் அவங்களுடைய மகளிர் சுய உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்ல வழங்க போறாங்க. ஸோ இந்த வகையான பொங்கல் பரிசுகளை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க மக்களே. இந்த அறிவிப்புகள் அனைத்துமே எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகும். வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகை